ஹாய் காய்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம விநாயகர் சதுர்த்தி ஹவுஸ் கிளீனிங் அண்ட் பர்ச்சேசிங் vlog தான் பார்க்க போகிறீங்க. உங்களுக்கே தெரியும் ஃபெஸ்டிவல் டைம்லாம் நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நம்ம சாமி ஜாமான்லாம் நம்ம க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். திவ்யாவோட ப்ராசஸ்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. காய்ஸ், நான் திவ்யா கிட்ட எப்பயுமே சொல்லிடுவேன், ஒரு ஃபெஸ்டிவல் டேனாலே நீ இந்த வேலையை பருமா, நான் இந்த வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே பிரித்து தான் செய்வோம். அப்போ தான் நமக்குமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் சாமி ஃபோட்டோலாம் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்திக்கு க்ளீன் பண்ணது, அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் நம்ம க்ளீன் பண்ணுறோம். நம்ம கௌசி மேடம் தான் நம்மளை வீடியோவே எடுத்துகிட்டு இருக்காங்க. அவங்க என்ன வேலை செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்களே இந்த மினி விலாக் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு தெரியும். வேலை தான் பார்க்க தெரியல, வேலை பார்க்குறவங்களையாவது டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும்ல. ஆனால் அது பண்ணுறதே கிடையாது. நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறதே அவளுக்கு ஒரு வேலையாகவே இருந்துச்சு. நான் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சாமி அறையை க்ளீன் பண்ணுறது, சாமியை திரும்ப அதுக்கு குங்குமம் மஞ்சள் வைக்கிறது, இந்த ப்ராசஸில் தான் நான் ரொம்ப தீவிரமாக இறங்கிட்டேன். நம்ம திவ்யா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா துணி துவச்சிட்டு இருந்தாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா சமைச்சிக்கிட்டு இருந்தாங்க. சமைக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுருந்தாங்க. ஆல்ரெடி சாம்பார் வச்சிட்டாங்க, அதுக்கு தாளிக்கிறதுக்காக தான் பட்டமிளகா எடுத்துகிட்டு இருக்காங்க. அது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சாமி வேலையெல்லாம் பார்க்க தெரியும், பட் ஆனால் அந்த சாமி ஜாமானை கழுவு தெரியாது. ஏன்னா திவ்யா தான் அது பர்ஃபெக்டாக சுத்தமாக நீட்டாக கழுவி தருவா. அதனால் திவ்யாட்ட நான் ரொம்ப நேரம் கெஞ்சிட்டு இருந்தேன், ப்ளீஸ் டி அது மட்டும் கழுவி கொடுத்துட்றீன்னு சொல்லிட்டு. சரி அங்கே வை, நான் அந்த ஊரை வை, சுடு தண்ணி போட்டு அதில் எல்லாத்தையும் போட்டு வை, நான் கழுவி தரேன் அப்படின்ற மாதிரி சொன்னால், இந்த பார்த்தீங்களா நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்க கௌசி என்ன வேலை பார்க்குறா அப்படின்னு சொல்லிட்டு. நான் அப்புறம் திவ்யா சொன்ன மாதிரியே சுடுதண்ணி வச்சு அதில் அந்த பித்தளை பாத்திரத்தில் எல்லாத்தையுமே போட்டுட்டேன். அதுக்கு இடையில நான் போய் நம்ம குளிச்சுட்டு வந்துருமேன்னு சொல்லிட்டு குளியலை போட்டு திரும்ப எல்லாத்தையுமே எழுத ஆரம்பிச்சோம், லிஸ்ட் எழுத ஆரம்பிச்சோம். எதுக்குன்னு தானே பார்க்குறீங்க, நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு என்னென்ன தேவைகள் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு லிஸ்ட் எப்பயுமே நாங்கள் கடைக்கு போகிறோம் அப்படின்னாலே முன்கூட்டியே எழுதி வச்சுட்டு தான் போவோம். ஏன்னா அங்கே போயிட்டு நம்ம என்ன இது அதுன்னு சொல்லிட்டு ஞாபகம் வராது. அதனால தான் முன்னாடியே எழுதி வச்சுட்டு போயிடுவோம். நம்ம தாம்பரத்துக்கு தான் போயிருந்தோம். ஏன்னா தாம்பரத்தில் தான் கொஞ்சம் எல்லாமே இருக்கும், ஒரே இடத்துல வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் அங்கே போயிட்டோம். இந்த இலை பிஞ்சிருமேன்னு சொல்லிட்டு தலைக்கு மேலே தூக்கிட்டு வரேன், நீங்கள் யாரும் தப்பாக நினச்சிக்க வந்தீங்க. ஏன்னா இதோட 2வது இலை நான் பிச்சிட்டேன். ஸோ இது 3வது இலையும் பிச்சிட்டேனாக்கா திவ்யாட்ட நான் திட்டு வாங்குவேன்னு சொல்லிட்டு தான் தலைக்கு மேலே தூக்கிட்டு வரேன். அப்புறம் என்ன காய்ஸ், எல்லாமே அங்கே வாங்கியாச்சு. ஸ்வீட்டு மட்டும் வர வழியில் இன்னொரு கடையில் இறங்கி வாங்கிட்டு வந்தேன். பாருங்கள் கௌசி என்ன வேலை பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஒரு வழியாக விநாயகர் சதுர்த்திக்கு தேவையானது எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்தாச்சு. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் வாங்கலை. இப்படி என்ன வாங்கலன்னு சொல்லிட்டு அடுத்த மினி விலாக்ல பாருங்க. ஓகே காய்ஸ், இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க, கூட சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு பாருங்க. ஓகே காய்ஸ், பை பாய்.